ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீன் பேக் வாங்க போகிறோம். ஓகேங்களா. ரீசெண்டாக ரொம்ப நிறைய ரெஃபரன்ஸு நிறைய கடையில் செக் பண்ணல, நமக்கு ஏற்ற மாதிரி பீன் பேக் செட் ஆகலை. ஒன்ஸ் நமக்கு டிசைன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டாக் கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்காக இருக்குது, நாங்கள் எல்லாமே ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் தேடி அங்கங்கே அலைஞ்சு பிடிச்சி எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஃபைனலாக நியர்பை இருக்க ஒரு ஷாப்பில் கேட்டிருந்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஸோ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு, உங்களுக்கு ஓகேனா பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளம்பி இந்த ஷாப்புக்கு வந்தாச்சு. பார்த்ததில் அவங்களும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பீன் ஃபில் பண்ண பேக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, கவர்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. இந்த ரிட்டன் பேக் இருக்கு இல்லையா, இந்த மாடல் தான் தேடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டர் சைஸ் கிடைக்கல. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரிபிள் எக்ஸல் தேடிருந்தோம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் காரதுக்கு, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தேடிருந்தோம். பட் இங்கே டபுள் எக்ஸல் தான் இருந்தது. ஸோ ட்ரிபிள் எக்ஸல் கவர்ஸ் நிறையா இருந்தது. ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்காச்சு, கலரில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேக் வாங்கி பீன் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் எக்ஸல் பேக்கு அவங்க நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு எது செட் ஆகும் அந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த டபுள் கலரில் இருக்கிற பேக் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதனால் அதே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரிபிள் எக்ஸல் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கம்பேட்டபிளாக இருந்தது. ஸோ செக் பண்ணி பார்த்ததில் இது கொஞ்சம் ஓகே, டேமேஜ் பீஸ் எதுவும் இல்லை. அந்த நல்லா செக் பண்ணி காமிச்சார். ஃபைனலாக பேக் நிறையா செக் பண்ணிவிட்டு இது எவ்வளோ பீன்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு இங்கே தேவையான அளவுக்கு பீன்ஸ் வாங்கிக்கிட்டாச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரிபிள் எக்ஸல் பேக்கில் 2 to 2.5 kg வரைக்கும் பீன்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னாங்க. நம்ம ஃபுல்லாக போட்டு எதுவும் கம்ஃபர்டபுளாலாம் போயிட போகுது அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 1.5 kg மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் பீன். ஸோ ஃபைனலாக வாங்கிட்டு பில் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பீன் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். பீன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதை போடுறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி. அதுக்காக ஃபஸ்ட்டு இருக்கிற பீன் பேக் எல்லாத்தையும் பிரித்து ஒரு சைடு வச்சாச்சு. இதை பிரித்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்குள்ளே கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. 3 பேக்கையும் பிரித்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுக்கிட்டாச்சு. உள்ளே இருக்கிற பீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி காம்ஃபியாக இருந்தது. மீன்ஸ் எப்படின்னா, அந்த தெர்மோகோலில் கொஞ்சம் அளவு எடுத்து ரவுண்டாக கட் பண்ண மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப லைட் வெயிட் வேறு. ஆக்சுவலாக இது 500 kg 500 கிராம் அப்படின்றாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. 1/2 kgன்ற ரேஞ்ச் சொன்னாங்க. ஆனால் பீன்ஸ் பார்க்க நல்லா இருந்தது உள்ளே, ஒரு மாதிரி அழகாக. ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பேக்கில் தான் ஃபில் பண்ணணும். பேக்கில் ஃபில் பண்ணுறது தான் எந்தளவுக்கு டஃப்பாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த பீன் பேக்கில் ஃபில் பண்ணுற ஏரியாலாமும் டவுனில் கொடுத்துருந்தாங்க கீழே, அதாவது பேக் அடியில். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் இல்லை எந்த பிரச்சனையும் இது பீன்ஸ் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். இது ஒரு பேக்கே ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படிடா ஃபில் பண்ண போகிறோன்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நமக்கு ஹெல்ப்புக்கு யாராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தேடி அப்புறம் கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்களே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. ஒரு பேக்கை ஃபில் பண்ணி முடிஞ்சங்காட்டியும் போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஃபைனலாக இந்த ஒரு பேக் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி பேக் போட்டாச்சு. இன்னும் 2 பேக் ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு பேக் போடும்போதே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியாக 3 பேக்கையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இன்னமும் கூட ஒரு பேக் போடலாம் அப்படின்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து பார்த்தா எந்தளவுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு பார்ப்போன்றதுக்காக ஸோ பீன்ஸ் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜிப்பை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணி இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி. ஜிப்பு கொஞ்சம் கூட ஓப்பன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா லாஸ்ட் எண்டு வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஃப்டிக்கு இந்த ஜிப்பில் கவரை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டாச்சு. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு பேக்கை கவுத்தி போட்டு பார்த்தோம்னா இதுதான் பேக்கோட ஃபைனல் அவுட்புட். ஓகேங்களா. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இதில் இன்னொரு கொஞ்சம் இந்தளவுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு ஒரு பேக் கூட பீன் வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் படி நான் என்ன பண்ணேன், இன்னொரு பேக் வாங்கி ஃபில் பண்ணால் என்னோட ஹைட்டுக்கு என்னோடய வெயிட்டுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மேக்ஸிமம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் டேபிளே உட்காராமல் இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அதுக்கு இந்த ஹைட் பார்த்தாது. அதனால் சரி இன்னொரு பேக் வாங்கி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட்புட்டு இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக நல்லா இருந்தது, ஒரு மாதிரி உட்காந்து பார்க்குறதுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதே நம்ம வீட்டில் ஹாலில் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் ஹாலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதனால் அந்த பேக்கை ஹாலில் வச்சாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கோட ஃபைனல் அவுட்புட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.